டிகேட் நம்ம வந்து நம்மளுடைய அரசியல் தட் இஸ் பொலிட்டிக்கல் விஷயங்களுக்குள்ள நம்ம வந்து இப்போ நம்ம ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பில் இருக்கிறதாகவும் அந்த அமைப்பின் மூலமாக நம்ம ஒரு ஒரு மிக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கிறதாகவும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து சிலர் சொல்கிறோம், சில பெரிய ஆட்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு புதிய புதிய தலைவர்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நிறைய இந்த 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 அரசியலை மாற்றுறதுக்கான வலிமையுள்ள அல்லது திறமையுள்ள அறிவுள்ள அல்லது அந்த மாதிரி தலைவர்கள் தான் வந்து நம்ம அரசியலில் இப்போ இருக்கிற அமைப்பை நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இல்லை இல்லை, எப்படிப்பட்ட தலைவர்கள் வந்தாலும் தொண்டர்கள் வந்து தலைவர்களை அவங்களுடைய வழிக்கு மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே இங்கே பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. தலைவர்கள் வந்தால் தொண்டர்கள் மாறிடுவாங்களா, இல்லை தொண்டர்கள் உடைய இதில் அவங்க மாறிடுவாங்களா அப்படிங்கிற ரெண்டுமே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஆனால் மொத்தத்தில் இப்போ சில மாற்றங்களை தலைவர்கள் மற்றும் முன்னெடுத்து வைக்கிறப்ப நம்ம வந்து தொண்டர்களாகிய அல்லது பொதுமக்களாகிய நம்ம வந்து அடிப்படையான மாற்றங்களை நமக்குள்ளுக்குள்ள செய்யாத வரைக்கும் அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எப்படி நம்ம கொண்டு வர முடியும்? அப்படி ஒரு அரசியல் மூலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா, ஒரு நல்ல தலைவர்கள் மேலே வர்றப்ப அவங்க வந்து ஒரு சர்வாதிகாரமாகவும் சேர்ந்த ஒரு நல்ல தலைவராக இருந்தால் தான் அது நடக்க முடியுங்கிற மாதிரியும் இந்த விஷயத்தை நம்ம நீங்கள் கவனித்து பார்த்தா நம்ம அது அப்படி மாதிரியும் நம்ம பார்க்க வேண்டியது வரும். முற்காலத்தில் வந்து நம்மக்கிட்ட மன்னர் ஆட்சி இருந்தது, அது வந்து ரொம்ப தவறாக போயிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஜனநாயகத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம ஜனநாயகத்துக்குள்ளேயும் கூட நம்ம வந்து மன்னராட்சியிலிருந்து என்ன மாறுபாடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறதா இருக்குது. இப்போ ஒரு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த தேர்ந்தெடுக்கிற தலைவர் வந்து அந்த அந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சு அந்த இடத்துக்கு வர்றாரு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த அந்த இடத்துல இருந்து உங்களுக்காக மக்களுக்காக அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க. அப்புறம் இப்போ மன்னர் ஆட்சியில் நமக்கு இருந்த பிரச்சனையாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மன்னருக்கு அப்புறம் அவருடைய வாரிசுகள் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். இப்போ நம்ம அரசியலில் கட்சிகள்னு ஒன்று நம்ம உண்டு பண்ணியிருக்கோம். மக்களாகிய நம்ம வந்து கட்சிகள் சாராமல், ஒருத்தர் கூட கட்சிகளில் சாராமல், அதாவது ஏதோ ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சின்னு இருந்தால் அவங்களுக்கு ஏதோ ஒரு அந்த அந்த ஆர்கனைசேஷன் செட்டப்புக்கான மனிதர்கள் மட்டும் அவங்க இருப்பாங்க, மிச்சவங்கெல்லாம் நம்ம பொதுமக்களாக இருப்போம் அப்படின்னா, நம்ம பொதுமக்களாக இருந்து ஒருத்தருடைய ஆட்சியை பார்த்து அப்புறம் அது நல்லா இருக்காங்கிற ஜட்ஜ்மெண்ட் எடுத்து நம்ம அடுத்தவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ அது ஜனநாயகம். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இருக்குது. அப்போது கட்சி சாராமல் நடுநிலையாக இருக்கிற தன்மையை பொதுமக்களாகிய பொது ஜனங்களாகிய நமக்குள்ளுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளாத வரைக்கும், ஜனநாயகமாக இருந்தாலும் சரி, மன்னராட்சியாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு மன்னராட்சி இருக்குது, அந்த மன்னராட்சியில் அதிகமான பிரச்சனை இருந்தால் மக்கள் பொங்கி எழுந்து மன்னரை மாற்றிடுவாங்க இல்லையா? ஸோ அப்போ அடிப்படையாக நமக்குள்ளுக்குள்ள நல்ல விதமான மாற்றங்களை உண்டு பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இல்லை. நம்மளை ஆள்றதுக்கு ஒருத்தரை தயார்படுத்துகிறப்போ கூட அந்த தயார்படுத்துகிறவர் வந்து நமக்கு சாதகமான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற மனநிலையில தான் நம்ம இருக்கோம். இந்த மனநிலையில நம்ம இருக்கிற வரைக்கும் அரசியலில் எந்தவித மாற்றமும் நடக்கவே முடியாது. ஆனால் ஜனநாயகம், நேர்மையான வாழ்க்கை, நேர்மையான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பேசுகிறப்ப இது எந்த தலைவரை பற்றியும் இல்லை. நாம் அரசியல் கட்சிகளில் இருந்து முழுமையாக ஒதுங்கி நின்று அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றுறதோ அல்லது அரசியல் அமைப்பு சட்டத்தில் தொடர்ந்து மாற்றங்களை உண்டு பண்ணுறதோ, புதிய புதிய தலைவர்களை உண்டு பண்ணுறதோ, கௌரவம் மிக்க புகழ்மிக்க தலைவர்களை உண்டு பண்ணுறதுனாலையோ அல்லது சர்வாதிகாரமான விஷயங்களுக்குள்ள பற்றி, அதாவது அடக்குமுறையின் மூலமாக நமக்குள்ள மாற்றத்தை உண்டு பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம எல்லா விதமான விஷயங்களையும் இத்தனை ஆயிரம் வருடங்களாக நம்ம முயற்சி பண்ணிட்டோம். ஆனால் ஒன்றே ஒன்று, நம்ம கையில் இருக்கிற இந்த ஜனநாயகம்ங்கிற இருக்கிறதுல இருக்கிற ஒரே ஒரு விஷயத்த நம்ம என்ன பார்க்க தவறிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து
எந்தவித அரசியல் கட்சியும் சாராது எல்லாரும் நம்ம இருக்க முடியும். இந்த இடத்துக்கு நம்ம வந்தோமாயானால் எந்தவித அரசியல் கட்சியும் சாராது நான் தனிப்பட்ட மனிதனா நம்ம எல்லாரும் இருக்கோம். ஒரு அரசியல் கட்சி அதற்கேற்ற ஒரு சில மெம்பர்கள்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த கட்சிக்கு மெம்பரா சேர்ற கார்டு வாங்குறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாம நம்ம ஒரு பொது ஜனமா இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்துக்கு நம்ம தயாரா இருப்போமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். அப்படி நம்ம தயாரா இருக்கப்போ மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளால உண்டு பண்ண முடியும்.